தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ரட்சகா, நன்றி. ஹல்லேலூயா. நல்லவரே, அன்புள்ளவரே, பரிசுத்தரே, நன்றி. வரவேண்டும் தேவாவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவாவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் ஆனல் மூட்டுமையா ஆனல் மூட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே, சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அன்புள்ளவரே, பரிசுத்தரே, ஜீவனுள்ளவரே, நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், பிதாவே ஆராதிக்கிறோம், ஆவியானவரே ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் அப்பா நன்றி, 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 நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். நாம் செபிக்கலாம். நம்ம இதில் இருக்கிற அன்னாள் சிஸ்டர் முன் வந்து செபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தி இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி எல்லாரும் அவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த மன மகிழ்ச்சியின் ஆராதனை நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி ஆளுகை செய்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய நாமத்தை பிரசாபப்படுத்த ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையுடைய வல்லமைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவீராக. இந்த ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நீர் அசைவாடி அநேக காரியங்களை, விடுதலைகளையும் நன்மைகளையும் கிருபைகளையும் செய்வீராக. ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கையின் பகுதி, அறிவிப்பின் பகுதி எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க துதிக்க தேவனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் நடப்பித்து கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிலனே. ஆவலதா என்னை பைம்புல் மேல் அவர் மேய்த்தவர் நேர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, ஆத்தும தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா
எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவர் மேய்த்தம நீர் அருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சானிழல் பள்ளத்திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே சானிழல் பள்ளத்திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே வானபரனின் நோடிருப்பார் வலை தடியும் கோலுமே தேற்றும் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவர் மேய்த்தம நீர் அருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பாகாயனக்கென்றேற்படுத்தி பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பாகாயனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவர் மேய்த்தம நீர் அருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அரூபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் மாறிரோ அரூபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் மாறிரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அரூபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரிரோ அரூபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரிரோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ உள்ளாதோர் கூட செய்திடார் நற்பீதா நலம் அருள்வார் உள்ளாதோர் கூட செய்திடார் நற்பீதா நலம் அருள்வார் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அரூபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரிரோ அரூபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரிரோ பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை
ஜோலி தேடும் சுத்த ஜோதி அருமையே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ அருமையே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் நீ என்னோடு வருவதினா எதினால் நீ என்னோடு வருவதினா தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது அவர் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது அவர் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் நீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் நீர் என்னோடு வருவதினா எதினால் நீர் என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் நீர் என்னோடு வருவதினா எதினால் நீர் என்னோடு வருவதின் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை தட்டி ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீர் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை யோசனையில் யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் சிருஷ்டியரே ஆராதனை ஆராதனை ஒளி வீசோ விடிவல்லியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 வசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாகும் வாழ்க்கை மாறும் வசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பாவிதானே கோடி பீடிப்பா அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே அஞ்சாதே என் மகளே நீ அஞ்சாதே என் மகள வெற்றி கொடி பிடித்திடுவோ நாம் வீர நடை நடந்திடுவோ வெற்றி கொடி பிடித்திடுவோ நாம் வீர நடை நடந்திடுவோ ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாதே விசுவாசமே ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாதே அணுகாதே ஆவியின் பட்டயம் உண்டு நாம் அழகையை வென்று ஆவியின் பட்டயம் உண்டு நாம் அழகையை வென்று விட்டோ வெற்றி கொடி பிடித்திடுவோ நாம் வீர நடை நடந்திடுவோ வெற்றி கொடி பிடித்திடுவோ நாம் வீர நடை நடந்திடுவோ ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும்
இந்த லேசான உபத்திரவ இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவருக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ரட்சிப்பின் ஊற்றுக்கள் என்ற சபைகளிலே இறங்கிட இந்த வேளை உறவிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் என்ற சபைகளிலே இறங்கிட இந்த வேளை உறவிடுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை தட்டி ஆண்டோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கட்டும். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வனபூமி ஒழிந்து போனாலும்
இவ்வார்த்தை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பா வனபூமி ஒழிந்து போனாலோ உம் வார்த்தை என்றும் மாறாது இவ்வார்த்தை அழிந்தே மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பா அல்லேலூயா 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 ரெண்டாம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அவ்வளோதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். உலகம் முழுவதும் பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லப்படுகிற ஒரு நாள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் மிக விசேஷமான நாள். பெந்தெகோஸ்தே என்று அப்படின்னா 50ஆம் நாள் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானுடைய வருகை. பஸ்கா பழைய ஏற்பாட்டுக்கு போய் வரும் அப்படின்னா பஸ்கா பண்டிகை முடிந்து 50ஆம் நாள் பண்டிகை. பஸ்கான்றது நம்ம எடுக்கிறோம் இல்லையா, திருவிருந்து. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி தேவனுடைய சமூகத்தில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து போகிற நேரத்தில் அவர்கள் ஒரு கட்டளையிட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் அங்கே ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன, வாதை வரப்போகிறது. அந்த வாதை வந்து எல்லாரையும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளை தவிர மற்ற எல்லாரையும் அழிக்கப் போகிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை செய்து இந்த ஆட்டுக்குட்டியை அல்லது ஆடை அடித்து யார் ஒருவன் நிலைக்கால்களில் இரத்தத்தை பூசினானோ அவருடைய இல்லத்தை விட்டு பூசாதவருடைய இல்லத்துக்கு அது கடந்து போனதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது அந்த காரியத்தை முடித்து அவர்கள் விடுதலையாகி போகும்போது ஒரு இடத்துல போய் அந்த காரியத்தை ஆண்டவர் கடைப்பிடிக்க சொல்லுகிற ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் அதாவது பஸ்கா பண்டிகையின் 50வது நாள் பண்டிகை. புதிய ஏற்பாட்டில் நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டில் இந்த பஸ்கா பண்டிகை பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில் ஆண்டவர் அதை செய்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போனோன்னா யாத்திராகமும் 19:1 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கொஞ்ச நேரம் தான் எடுக்கிறேன், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. யாத்திராகமும் 19:1 வசனம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு ஆமாம், அதாவது அவர்கள் புறப்பட்டு 3 மாதம் கழித்து ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. அதனுடைய ஊர் சீனாய் மலை என்று சொல்லப்படுகிறது. அந்த சீனாய் மலையில் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. 18வது வசனம் வாசிங்க, என்ன சொல்கிறார் பாருங்க. அதுலேயே சீனாய் மலையில் அக்கினி இறங்கினபடினால் அது முழுவதும் என்ன காடாக இருந்ததா, புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் மேலே எரிந்துட்டு மலை முழுவதும் மிகவும் என்ன செய்ததாங்க, அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துடித்தது.
மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அப்படின்னா சீனாய் மலையின் மேலே அக்கினி இறங்கி, அதுதான் முதலாவது அங்கே சொல்லப்பட்ட, அதாவது பெந்தகோஸ்தே காரியம். பழைய ஏற்பாட்டில் அங்கே மோசே சொன்னார். இதில் அர்த்தம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில் கர்த்தர் இறங்கினார், புதிய ஏற்பாட்டில் எருசலேமில் ஆவியானவர் இறங்கினார். இப்போ வாசம் இல்லையா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு சொன்ன வெவ்வேறு காரியத்தின்படியே வரத்தின்படியே அவர்கள் என்ன செய்தார்கள், பேச தொடங்கினார்கள். இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில் அந்த அக்னிமயமான காரியம் நடக்கிறார். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இறங்குறார், அவர்களை கொண்டு வந்துட்டார். இது விடுதலையின் காரியம். 3 மாதம் கழிஞ்சு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறார். அங்கே அந்த பஸ்கா செய்வதற்கு முன்னாடி ஆண்டவர் அந்த அக்கினி இறக்கிறார். அந்த மலை முழுவதும் அக்கினிமயமாக இறங்கி கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். இங்கே எருசலேமில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எருசலேமில் ஆவியானவர் இறங்குறார். ஒரு இல்லத்தில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் இறங்குறார். அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் வந்துட்டார், மரிச்சிட்டாரு, உயிர் தெரிந்துட்டாரு, பரமேறி போயிட்டாரு, காட்சி கொடுத்துட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு இடத்துல இறங்கினார், உன்னதத்தின் பலனால நிரப்பப்படுவீங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போகும்போது ஒரு இடத்துல அவர்கள் நிற்கிற ஒரு எருசலேமில் ஒரு இடத்துல போய் ஒரு மனமாய் கூடியிருக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதாவது இது 50வது நாள் திருவிழா என்று சொல்லப்படும். யூதர்களின் 2வது பெரிய திருவிழா. யூத குலத்திற்கு இது 2வது பெரிய திருவிழா, மிகப்பெரிய. அதாவது இந்த பஸ்கா பண்டிகை தான் பெரிய திருவிழாவாக ஆண்டவர் கொடுக்கிறார். இதில் இன்னொரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, இது அதாவது இந்த பஸ்கா எதுக்காக சொன்னார்னா, தங்கள் நிலத்தின் விளைவின் முதல் பலனை படைக்கிற நாளாக இதை ஆண்டவர் மாற்றினார். அது வரைக்கும் மன்னாவை சாப்பிட்றாங்க. வாசிங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம். லேவியராகமம் 23:17 என்ன சொல்றார் பாருங்க. லேவியராகமம் 23:17 இல்லையா? நீங்கள் ஒரு மரக்காலிலே இரண்டு அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலே என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கென்று முதல் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக போதும். இது உள்ள போய்கிட்டே இருக்கும். அவர் சொல்றாரு என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதாவது தங்களுடைய நிலத்தின் விளைவின் முதல் பலனை கர்த்தருக்கு படைக்கிற ஒரு நாளாக அதை மாற்றினார். அது வரைக்கும் மன்னாவை சாப்பிட்டுக்கிறாங்க 40 வருஷம். அந்த 40 வருஷமும் போயிட்டு இப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு மேலேருந்து கொட்டுறது. அந்த மன்னாவை சாயங்காலம் அது வரும், இரவு நேரத்தில் வரும், காலையில் போயிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அதை கொண்டு வரணும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கி கூட அந்த அற்புதத்தை நடத்துகிறார். நம்ம எல்லாருக்குமே பரிசுத்த ஓய்வு நாள் எனக்காக நீ ஆராதிக்கிறியான்னா வானத்திலிருந்து கண்டிப்பாக தேவனுடைய வல்லமை வரும். நம்ம நிறைய பேர் அது விசுவாசிக்காதனால தான் வேலைக்கு போகிறேன், ஓட்டிக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், என்னால் வர முடியாது, எனக்கு ஒரு வாரம் போகணும், ஒரு வாரம் வருவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அன்றைக்கு அதான் சொன்னார். என்ன பண்ணார், நீ காலையில் போய் பாரு, அதாவது திரட்சியான ஒரு பனி அப்படியே விழும். பனியோடு சேர்ந்து அதை போய் உன் வீட்டில் 4 பேர்னா 4 ஓமர் எடுத்துன்னு வா, 4 படி 4 கிலோ கணக்கு வச்சுக்கோ. இல்லை 5 பேர்னா 5 கிலோ, 2 பேர்னா 2 கிலோ. அன்றைக்கு அது போதும். காலை மத்தியானம் ராத்திரிக்கு அது போதும்.
அதை போயிட்டு கொண்டு வந்து அதை இடித்து சலித்து அதை அக்கினியில் போட்டு அல்லது சட்டியில் போட்டு வேக வச்சு அப்பங்களாக சுட்டு அதை சாப்பிட்டுனர் அப்படின்னார். இதுதான் அவங்க போய் அந்த கானானுக்கு சேர்ற வரையில் நடந்த ஒரு சம்பவம். அவன் சாயங்காலம் அதை அந்த பனி அந்த இரவு நேரத்தில் வர்றத அந்த மண்ணா கீழே விழுறத போய் எடுக்கிறதுக்கு இல்லை, அன்றைக்கி பட்னி ஆகிடுவான். ஒருவேளை காலையில் போய் எடுக்கிறதுக்கு பதிலாக 9 மணிக்கு 10 மணிக்கு போனான்னா அது கரைஞ்சி போயிடும், அன்றைக்கும் பட்னி ஆகிடுவான். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஓய்வு நாளில் வராது, அதுக்கு முன்னாடி முதல் நாள்லேயே 2 ஓமராக எடுத்துகிட்டு வந்துடு. 5 பேர்னா 5 படிக்கு பதிலாக 10 படியாக தந்துடு, இடித்து வச்சுக்க, ஒன்றாகாது. ஆனால் நீ சோம்பலாக இருந்து முன்னாடியே போய் நாளைக்கு நான் வரமாட்டேன், இன்றைக்கே நான் வெள்ளிக்கிழமை 2 படியை எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னா அது கொண்டு வந்து இடித்து வச்சேன்னா அது பூர்ணம் பூத்து நாற்றை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டார். அற்புதம். இன்றைக்கும் அது நடக்குது, அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கும் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஓய்வு நாளை கடைப்பிடிப்பாயாக. அல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஓய்வு நாளில் உண்மையை ஆராதிச்சானா உன் தேவை சந்திக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பனி அது இரவு நேரத்தில் விழுத அதை காலையில் எடுக்கிறதுக்கான காரியம் அதிகாலையில் எப்போதுமே நீ ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். கண்டிப்பாக இரவு நேரத்தில் அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியம் உனக்கு கிறிஸ்துவனாக இருக்கிற உனக்கு அவசியம். 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 5 மணி கட்டாயம் எழுந்துக்கணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அது அவசியம். அது ஏன்னா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஏசாயா, இது நிறைய வசனம் போயிடும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது வசனம் அதிகாரம் 58வது அதிகாரம் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, விடிவெள்ளி நட்சத்திரம் போல ஆண்டவர் உங்களோடு கூட அதாவது உலா வருவதற்கு வருவார் என்று வேதத்தில் சொல்கிறார். அப்படின்னா என்ன? விடிவெள்ளி நட்சத்திரம் அப்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழுத்து உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை என்ன செய்யுங்க? பின்னாடி காக்கும். அப்படின்னா நீ காலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணும். தேடும் போது உனக்கான மன்னா, உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான எல்லா காரியம் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவங்க காலையில் கட்டாயம் அதிகாலையில் எழுந்திருக்கணும், ஆண்டவருக்கு முன்னாடி அவருடைய சத்தம் கேட்கணும். தாவீது அடிக்கடிக்கு சங்கீதத்தில் சொல்லுவார். அந்த சங்கீதம் என்ன? அதிகாலையில் என் சத்தத்தை கேட்பீராக, ஜாமக்காரன் எப்பொழுது காத்திருக்கிறோம் அதுபோல் நான் காத்திருக்கிறேன், பொழுது எப்போ விடியும் என்று என்னுடைய வாழ்க்கை காத்திருக்கிறது. ஆண்டவரே, நான் படுத்து நித்திரை செய்து வீழ்த்து கொண்ட கர்த்தரே என்னை தாங்கினார், காலையில் எழுந்தினா என்னுடைய சத்தத்தை உமக்கு நேராய் அனுப்புகிறேன். நாம் நிறைய காரியங்களை தப்பு பண்ணிவிட்டு ஆண்டவர் மேலேயே பழி போட்டுருவோம். நல்லா தூங்குவோம், ராத்திரி எல்லாம் டிவி பார்ப்போம், ஃபோனை பார்ப்போம், காலையில் 8-9 மணி வரைக்கும் தூங்கிட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போனால் அதுக்கப்புறம் கர்த்தர் மேலே வார்த்தைப்படும். இங்கே போவோம் உள்ள. அது சொல்கிறார், இன்று பெந்தோகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானுடைய வருகை, யூதர்களின் 2வது பெரிய திருவிழா. தங்கள் நிலத்தின் விலை முதல் பலனை அவங்க கொண்டு வர. இப்போ அந்த கானானுக்கு போய் அவங்க பயிர் வச்சு சாப்பிட்ற காரியம் இப்போ மண்ணா நின்று போச்சு. என்னைக்கு போதுன்றே அன்றைக்கி நின்றுட ஆசீர்வாதம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ எப்போ பார்த்தாலும் பிச்சைக்கார பாட்டு பண்ணி தான் அவனுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். விசுவாசம் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிற, கர்த்தர் என்ன நல்லா வச்சுக்க. அடிக்கடிக்கு நீ சொல்லிப்பார், நல்லா இருப்பேன். எப்படி இருக்கிற? என்னத்துக்கு சொல்கிற? இப்படி தான் சாவாதே இருக்கிற அப்படின்னா திருப்பி அது சொன்னால் அது வரும். அப்போது விசுவாச வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நிலத்தின் பலனை சாப்பிட்ற வரைக்கும் அது வந்தது, வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு. காலை எடுத்து கானானில் வச்ச உடனே அந்த சம்பவம் முடிந்து போய்விட்டார். இப்போ பயிர் வச்சு கொண்டு வந்து 2 அப்பத்தை முதல் கர்த்தருக்கு அசைவாட்டுகிற அந்த காரியம் நடக்கிறார். இன்னொரு காரியம் கூட அதில் இருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, அந்த 50வது நாளில் தாங்கள் பயிர் வச்ச அந்த அரிக்கட்டுகளை அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அதை ஊழியக்காரன் அவனுடைய குடும்பத்துக்காக அதை அசைவாட்டுகிறார். இது பழைய ஏற்பாட்டோடு நிறுத்திட்டார். புதிய ஏற்பாட்டுக்கு அதெல்லாம் வேண்டான்னு அது புறஜாதிகள் எடுத்துக்கிட்டாங்க. அது அந்த அசைவாட்டுகள் முதல் அந்த காரியம். அதனால தான் இங்கே சொல்கிறார், 50வது நாள் பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில் கர்த்தர் இறங்கி அவர்கள் தரிசனமானார். புதிய ஏற்பாட்டில் எருசலேமில் ஆவியானவர் அவர்களுக்கு தரிசனமானார். இது எங்கே வருகிறது அப்படின்னா, 50வது நாள் பண்டிகைனா இயேசு உயிர் தேர்ந்த 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர் தேர்ந்து காட்சி கொடுத்து மேலே போன 50வது நாள், அங்கே பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த 50வது நாள், 7 வாரங்கள் எண்ணுவாயாக, அப்போ அந்த பஸ்கா வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு உயிர் தேர்ந்து மேலே போன 50வது நாளில் இங்கே ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு நாள், அதுதான் பெந்தோகோஸ்தே நாள். அல்லேலூயா.
பெந்தகோஸ்தே பண்டிகைனா அதான் முதலாவது நூற்றாண்டு. அதான் இன்னும் சொல்ல போனால், அதாவது பஸ்கா பண்டிகைனா 50ஆம் நாள் யூதர் கொண்டாடின வருடாந்திர பண்டிகை என்று கூட சொல்லப்படுகிறார். இன்னும் கூட சொல்கிறார், கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வார பண்டிகை என்று குறிக்கப்படுகிறார் யூதர்கள். இப்போது நல்ல கவனிங்க, கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்கிறார். அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியின் ஓய்வு நாளுக்கு மறுநாளில் அசைவாட்ட வேண்டும் என்று மோசே சொன்னால், இது செய்யப்பட வேண்டிய முறை அப்படின்னு ஒரு காரியத்தில் சொல்லப்படுகிறது. அதுதான் லேவியராகமத்தில் வாசம் இல்லையா? அந்த அதிகாரம் முழுவதும் வரும். 23ஆம் அதிகாரம் அது முழுவதும் அதில் வரும். 15வது வசனம் வாசிங்கன்னா அதில் ஒரு சம்மம் இருக்கிறது. லேவியராகமம் 23:15 நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவான பின்பு. நல்ல கவனிகள், இதெல்லாம் பைபிளில் ஒன்று ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நாம் எதுவுமே கடைப்பிடிக்கிறதில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார்ன்ற கதையெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டம் வரும்போது ஆண்டவர் என் கை விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள். அது என்ன அப்படின்னா, இந்த நாள் சபைக்கூடும் ஒரு பரிசுத்தமான நாள். அதில் சாதாரண வேலை செய்யலாகாது. லேவியராகமம் 23:21 வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. லேவியராகமம் 23:21 என்ன சொல்கிறாரு? அந்த நாள் உங்களுக்கு சபைக்கூடம் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலை செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய செல்ல வேண்டிய ஒரு நித்திய ஒரு கட்டளை. அப்போது என்ன, நீங்கள் ஓய்வு நாளுக்கு போயிட்டீங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போயிட்டீங்க, உங்களை விடுதலை ஆகிட்டேன். இப்போ என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் குறைவில்லாதபடி நடக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படி செய்கிறதில்லை, பைபிளே வாசிக்கிறதில்லை. அப்புறமா எப்படி ஆசீர்வாதம் வரும்? தாவீது யார், மோசே யார், மரியாள் யார், மார்த்தாள் யார், இதெல்லாம் நீ தெரியல அப்படின்னா நீ நல்ல கிறிஸ்துவனாக இருக்க முடியாதில்லை. அப்போ பைபிளை ஒழுங்கும் கரையுமா? காலையில் புதிய ஏற்பாட்டில் இல்லை பழைய ஏற்பாட்டில், சாயங்காலம் புதிய ஏற்பாட்டில் இப்படி மாறி மாறி வாசிக்குது. இது நிழல், இது நிஜம். அல்லேலூயா. இடது பக்கத்தில் இருக்கிறதுங்க நிழல், வலது பக்கத்தில் இருக்கிறது என்னதுங்க? நிஜம். அந்த நிழல் தான் சொன்னார், வருகிறார் 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 வருகிறார். ஆதி ஆகமத்திலே அங்கே முதல்ல ஆதாமுகே சொன்னார், அதாவது தேவகுமாரன் வரப்போகிறார், நீ அவனுடைய காலை நக்குவா, அவர் உன் கொதி காலை நசுவான்னு அங்கே ஆரம்பிக்குது. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அது நிழல். இங்கே வந்துட்டார். சிலுவைக்கு போகும்போது ஆண்டவர் அந்த சிலுவையில் தான் அந்த சாத்தானை நசுகிறார். இது நிஜம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நிழல்லையே இருக்கிறோம். ஆமாம், கற்பனை, கனவு. கல்யாணம் வரும்போது சொல்லுவா, இல்லை என் புருஷன் இப்படி வரணும், என் மனைவி இப்படி வரணும், அந்த கற்பனையிலே இருக்கிறோம். மனைவி வந்தாச்சு, புருஷன் வந்தாச்சு, அது நல்லதோ கெட்டதோ, அழகோ அழகிலையோ, கருப்போ சகப்போ, குள்ளமோ நட்டையோ உயரமோ குண்டோ எப்படி இருந்தாலும் அதுதான் எனக்கு நிஜம் அப்படின்றத வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம செய்யாததுனால தான் அந்த நிழல்லையே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எப்போன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வந்தாச்சு, வேலை செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய செல்ல வேண்டிய கட்டளை. இங்கே நிறைய பேர் நம்ம ஆண்டவர் பிள்ளையாகவே இல்லை. இப்போ யார் வேதத்தில் இருக்கிறா? எந்த மனுஷ வேதத்தில் ஒழுங்குங்கிறமா நீ வேதத்தை வாசினா உனக்கான ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்தே விடும். அல்லேலூயா. ஆனால் வேதம் வாசிக்கிறதில்லை. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற புத்தகம். தங்க வசன கேலண்டர்னு ஆரம்பத்தில் போடுவாங்க. கேலண்டர் இன்றைக்கி நம்ம நிறைய போட்டிருக்கிறோம், நிறைய கேலண்டர் எல்லாம் போட்டுக்கிறோம். அதில் இந்த அடிப்படை தான் இது. ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு வாசித்து ஜெபம் பண்ணிட்டு போனான்னா அது அவனை ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று சொல்லப்பட்ட ஒரு காலம். அப்படின்னா இது வசனம் சும்மா எழுதப்பட்ட புத்தகம் இல்லை. உன் வாழ்க்கையை மாற்றுகிற புஸ்தகம், உன் வாழ்க்கையை உயர்த்துகிற புஸ்தகம், உன்னுடைய ஒரு காரியம். இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் இந்த காரியத்தில் கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்தும்படியாக இந்த காரியம் நடக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது? அதாவது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா இது கட்டாயம் அவசியம். இங்கே சொல்கிறார், நாளில் முதற் பலனாக 2 அப்பங்களை செலுத்த வேண்டும். இந்த வாரங்களின் பண்டிகை ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்ததை நினைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதாவது சந்தோஷமாக அதாவது கை கொள்ள வேண்டும் என்று மோசே கட்டளை கொடுத்தார். உபாகமம் 16ஆம் அதிகாரம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்கிறாருங்க? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில்
எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சூரியன் அஸ்தமிக்கும் போது பஸ்காவை அடித்து ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அங்கே சொல்கிறாரு, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் அதை பொரித்து புசித்து விடியற் காலத்தில் உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. நம்ம நிறைய பேர் இப்படி தான் சரியா அதை செய்யாதனால நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து விடுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். அவர் சொல்கிறார், பிற்காலங்களில் சதுசேயர் பஸ்கா பண்டிகை நாளிலிருந்து 50ஆம் நாளில் இந்த பலியை செலுத்தினார்கள். 50வது நாள் வரும்போது இந்த பண்டிகையை செலுத்தினார். நாம் அப்படி செலுத்தணும். அது நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது எருசலேம் தேவாலயம் இருந்த நாட்களிலெல்லாம் அப்படி நடந்தது. பரிசேயருடைய கொள்கையின்படி கிபி 70ஆம் பின்னும் இந்த நாள் வாரத்தில் ஏதாகிலும் ஒரு நாளில் அதாவது அனுசரிக்கப்பட்டது. நம்ம அப்படி செய்கிறதில்லை. நாம் அப்படி பண்ணாதனால தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் குறைந்து போனது. ஆதி சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதும் இந்த நாளில். புதிய ஏற்பாட்டில் இந்த நாளை பற்றி 3 தடவைகளில் சொல்லப்படுகிறார். 3 இடத்துல சொல்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து 50ஆம் நாளில் பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது சீஷர்கள் ஒரு இடத்துல கூடி வந்திருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவை இதுவுமாய் நிறைவேறுகிறார். அப்போது இது என்ன அப்படின்னா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா, புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம். அங்கே 50வது நாள், இங்கே 50வது நாள். இந்த 50வது நாளில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். இது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். இதை நாம் அனுசரிக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். சரி, இங்கே என்ன நடக்குது? ஒரு 6 காரியம் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 1, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினர். 2வது, மனம் திரும்புதல் இயேசுவை நம்புவதற்கு அடித்தளமாய் மாறினர். 3வது, சீடர்கள் புது பலனை பெற்றார்கள். 4வது, உலக நற்செய்தி இங்கே தான் ஆரம்பிக்குது. 5வது, மக்களை வழிநடத்த திறவுகோலான காரியமாக இது நடந்தது. 6வது, இயேசுவின் எண்ணம் சீடர்கள் மூலமாய் நிறைவேறினர். 6 காரியம். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். 1, அவருடைய வாக்குத்தத்தம் நம்மள நிறைவேறுது. யோவேல் 2ஆம் அதிகாரம். இப்போ வேகமாக கொஞ்சம் வசனத்துக்கு போகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் கொஞ்சம் வாசிப்போம். யோவேல் 2:28 என்ன சொல்கிறாருங்க? நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் என்ன செய்வார்கள்? இதுதான் வாக்குத்தத்தம். இது வரும்போது கடைசி நாளில் இது நடக்கும் அப்படின்னா, அந்த கடைசி நாள் நடக்கிற அந்த காரியம்தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த பஸ்கா பண்டிகையில் நிழலாக இருக்கிறவர் நிஜமான இயேசுவாய் வந்து நம்ம காட்சி கொடுக்குற நாள் பெந்தகோஸ்தே நாள். அதுதான் முதல் ஆரம்பம். இது வரைக்கும் அவர் வந்தார், பேசினார், சொன்னார், மறிச்சிட்டார், உயிர்த்தெழுந்துட்டார். 50வது நாள் முடிஞ்சிச்சு. 50வது நாளில் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். எப்படி? தரிசனமாய் நிஜமாக இருந்தவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ கீழே வருகிறவர் யார் அப்படின்னா, தேற்றரவாளனாய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதில் வருகிறவராய் இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். அதாவது வாக்குத்தத்தம் நிறைவேறு. இப்போது 2வது, மனம் திரும்புதல் இயேசுவை நம்புவதற்கான அடையாளமாக இது இருக்கிறார். இயேசுவை நம்புவதற்கான அடையாளம், இயேசுவை நம்புறதுக்கான அடையாளமாக இது இருக்கிறார். ஏதாவது லூக்கா 13:3 வாசிங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:3 வசனம். அப்படி அல்லவென்று நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படின்னா மனம் திரும்புவதற்கு அடையாளமாக இது வந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டில் மனம் திரும்பாமல் தான் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் மனம் திரும்பலை, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டது. நியாயப்பிரமாணம் 10 கட்டளை கொடுத்தார். நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இல்லைன்னா உன் வாழ்க்கை இப்படியா, பல்லுக்கு பல்லு, கல்லுக்கு கல், தலைக்கு தலை, கண்ணுக்கு கண்ணுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்தது பிரமாணம். அந்த பிரமாணத்தை ஆண்டவர் மாற்றினார். அந்த பிரமாணம் மாறிடுச்சு.
இப்போ அந்த பிரமாணத்தை மாற்றுறதுக்கு தான் இப்படி வந்தார். நீங்கள் மனம் திரும்பாது போனால் எல்லாரும் அப்படி. அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு இயேசுவை நம்ப வேண்டிய ஒரு காரியத்துக்கு ஆண்டவரார். அதனால தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனமா இல்லை 2ஆம் அதிகாரம் 17வது வசனமா கொஞ்சம் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் இருக்குதா பாருங்கள். யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை என்ன செய்வார்கள், காண்பார்கள். எல்லாருமே சொப்பனம் காண்பார். அப்போது அந்த நம்புவதற்கு இது அடையாளமாய் மாறின. இது அடையாளம் இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. இன்றைக்கி நிறைய காரியங்கள் அப்படி தான். அப்போது நல்ல கவனிங்க, இந்த இடத்துல மனம் திரும்புதல் இயேசுவை அது கொண்டு வருது. 3வது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, சீடர்கள் புதுபலன் அடைகிறார். இப்போ நம்ம எல்லாம் புதுபலன் அடைவதற்கு இது அவசியமாக இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு, வந்தார், சொன்னார், செஞ்சார், மரிச்சார், மேலே போயிட்டார், உயிர்த்தெழுந்து. இப்போ அடுத்து யார் நம்மளை தேற்றுறது? இந்த காத்திருந்து சோர்ந்து போகிற அந்த காரியம். அதுதான் ஏசாயாவில் சொன்னார்ல, அதாவது சோர்ந்து போகிறவனுக்கு புது பலனை கொடுக்கிற ஆண்டவர். கழுகு போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார். அப்போ உயர்ந்து போகிற ஒரு காரியம் அதில் நடக்கிறது. உயர்ந்து போகிற ஒரு காரியம் இந்த இடத்துல அதான் நடக்கிறது. சீடர்கள் புதுபலன் பெறுகிற ஒரு காரியம். சீடர்கள் புதுபலன் பெறுகிற ஒரு காரியம். அப்போ என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. என்ன நடக்குது பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு எப்படியா இருப்பீங்க? அப்போ என்ன சொல்கிறாரு? இது சீடர்கள் புது பலன் அடைந்து நம்ம எப்போதும் ஆண்டவரை அந்யோன்யமாக பற்றி கொள்ளுவதற்கு புதுபலனாக இது அமைகிறது. இது புதுபலனாக அமைகிறது. இதை நாம் அதாவது கடைப்பிடிக்கணும். இதுக்கு தான் இந்த பெந்தோகோஸ்தே பண்டிகை. அதாவது சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு புது பலனை கொடுக்க ஆண்டவர் வரார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசையோடு பேசினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிரோடு மனு அவதாரமாய் வந்து அவர்கள் தரிசனம் கொடுத்து பேசினார். அடுத்த காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அவரும் போயிட்டார். இப்போ போயிட்டார்னா எப்படி இருக்குன்னா, ஆவியானவர் அசைவாடி நம்மை புதுபலன் அடைய உலகம் முழுவதும் அவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தில் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. அப்போது புதுபலன் ஆண்டவருக்குள்ளே வரணும். அதுதான் அங்கே சொல்கிறார். இங்கே நடக்கிற காரியம் 3வது. சீடர்கள் புதுபலன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தா, அந்நிய பாஷை பேசினா புதுபலன் வந்து அபிஷேகம் ஊற்றப்போது நமக்கு புதுபலன் வந்து நாம் ஆண்டவரை இன்னும் பற்றி பிடிக்க ஏதுவாக இருக்கும். 4வது, உலக நற்செய்தி இங்கே தான் ஆரம்பம். உலகத்துக்கே சுவிசேஷம் அறிவிக்கிற நற்செய்தி இங்கே தான் ஆரம்பிச்சு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் நான் சொல்லுகிறது பொய்யல்ல, உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு எப்படியா இருக்குதா? சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவிட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, 4வது உலக நற்செய்தி நாளே இங்கே தான் ஆரம்பிக்குது. அதாவது பெந்தோகோஸ்தே நாள் தான் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அது வரைக்கும் அவங்க சும்மா இருந்தாங்க. அபிஷேகம் ஊற்றப்பட்டு அந்த அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா, ஒரு காற்று போல வந்து அமர்ந்தது, ஒரு முழக்கம் போல வந்து அமர்ந்தது, ஒரு அப்படியாய் ஒரு பெரிய சத்தம் ஒன்று காணப்பட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் எழும்பி, சோர்ந்து போனவங்களாம் எழும்பி, அந்த பேதுரு மைக்க பிடிச்சி சொல்கிறான், ஆண்டவரை குத்தின கண்கள் காணும் என்று வீரவசனம் பேசி அப்படியாய் அவன் பெரிய காரியங்களை செய்யும்போது அன்றைக்கு அந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்பி சபையில் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற முதல் பெரிய அதாவது அற்புத கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இது வரைக்கும் அது மாதிரி ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் சபைக்குள்ளே சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்தவரை இது வரைக்கும் பார்க்கல. அதான் சரித்திரம்.
அப்போ நம்ம வாழ்க்கையில் முதல் நற்செய்தி ஆரம்பமே அங்கே தான் ஆரம்பிக்கும். பெந்தெகோஸ்தே நாள் தான். இன்றைக்கும் நாம் அப்படி அந்நிய பாஷை பேசி ஆவியில் நினைஞ்சு ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டதுன்னா கட்டாயம் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு அது கண்டிப்பாக நடக்கும். நாம் அப்படி செய்கிறதில்லை. இப்போ ஐந்தாவது பாருங்கள், மக்களை வழிநடத்த திறவுகோலாக அந்த பெந்தெகோஸ்தே நாள் அமைந்தது. எப்படி? பழைய ஏற்பாட்டில் ஒரு ரட்சகரை எழுப்புவார். அவன் போய் அந்த ரட்சகனை என்ன பண்ணுவான், மக்கள் துயரத்துக்கு துடைப்பதற்கு வருவார். மோசே வந்தார், தாவீது வந்தார், ஒவ்வொருத்தரும் யோசுவா வந்தார், எப்தா வந்தார், கிதியோன் வந்தார். இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் போய் ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவர் மேலே இறங்கி அவன் பெரிய பெரிய காரியங்களை செய்து இஸ்ரவேலுக்கு வருகிற துன்பத்தை எல்லாம் நீக்கி போடுகிறவனாய் மாற்றினான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மக்களை வழிநடத்துகிற திறவுகோல் அது அவசியம் இல்லை. உன் மேலே அபிஷேகம் இருந்தால் நீ போய் அவனுக்கு நல்வழி காட்டி பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி காட்டினா போதும். அவன் மனம் திரும்பினான்னா அவன் குடும்பம் மாறுகிறது, அவன் தேசம் மாறுகிறது, வீடு மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவே அவனுக்கு பெரிய காரியமாய் மாறிவிடும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் மேலே கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவி என்ன செய்தார்களா? பெற்றார்கள். அவர்கள் மேல் அவர்கள் கைகளை வச்ச உடனே அதான் பரிசுத்த ஆவி அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்போ 9வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்களே, என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் அவன் மேல கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இறங்கி மனம் திரும்புகிற ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. போய் கை வச்சா ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் அவங்க என்ன ஆயிடுறாங்க? மனம் திரும்புகிறாங்க. அற்புதம் நடக்கிறது, அப்படியே அதிசயம் நடக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். அதுதான் அங்கே நடந்தது. இப்போ அதுதான் மக்களை வழிநடத்துகிற திறவுகோலாக பெந்தெகோஸ்தே நாள் அமைந்தது. கடைசியாக ஆறாவது என்ன சொல்றார் அப்படின்னா, இயேசுவின் எண்ணத்தை சீடர்கள் நிறைவேற்றினார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசுனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். சிலுவை மரணத்தில் முதல் வார்த்தை என்ன சொன்னாருங்க? 7 வார்த்தையில் முதல் வார்த்தை என்னதுங்க? பிதாவே இவர்களை மன்னி. 5வது வார்த்தை என்னங்க? தெரியலையாங்க? 7 வார்த்தையில் அப்படி தாகமாய் ஞாபகம் இருக்குதா? அப்போது மன்னியும் என்று சொன்னவர் 5வது வார்த்தைக்கு வரும்போது என்ன சொன்னார்? அப்போ ஆத்துமா தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சீடர்களை பயன்படுத்துகிற காரியத்தை செய்தார். அதான் இயேசுவினுடைய எண்ணத்தை சீடர்கள் நிறைவேற்றினார்கள். இயேசுனுடைய எண்ணம் என்ன? மக்கள் ரட்சிக்கப்படணும். உலகத்தில் தான் சொன்னார், யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருகணும். நான் பெற்றுக்கிட்ட ஆசீர்வாதத்தை இன்னொருத்தன் பெற்றுக்கணும். நான் பெற்றுக்கிட்ட ரட்சிப்பை இன்னொருத்தன் பெற்றுக்கணும். நான் பெற்றுக்கிட்ட பாவ மன்னிப்பை இன்னொருத்தனுக்கு அனுபவிக்கணும். அப்படின்னா அந்த ஆண்டவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இப்போ சீடர்கள் பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால அவர்கள் பெற்று செய்தார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 14:12வது வசனம் என்ன சொல்றார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என்னுடைய பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை என்ன செய்வானா? இவைகளை பார்க்கிலும் என்ன கிரியை செய்வான்? இயேசு கையை வச்சு ஜெபம் பண்ணார். இயேசு அருகில் கூப்பிட்டு ஜெபம் பண்ணார். இயேசு கண்ணு மேலே எச்சில துப்பி அவனை மூடி ஜெபம் பண்ணார்.
இயேசு முழங்கால் படியிட வச்சு ஜெபம் பண்ணார். ஆனால் பேதுருவும் பவுலும் அவர் சொன்னார், என்ன சொல்றா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய. பாருங்க, பவுல் இப்படி போட்டு வச்சுக்கிற துணியை எடுத்து ஒரு வியாதிஸ்தன் மேலே போட்டா அவன் சுகமாயிடுறான். பெரிய கிரியை. அல்லேலூயா. பேதுரு நடந்து போகிறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் ஏராளமான மக்கள் நிற்கிறாங்க. அவன் கையை தூக்குறான், நிழல் படுகிற அத்தனை 1000 பேரும் சுகமாக்குறாங்க. பெரிய கிரியைகளை செய்கிறான். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் அதை செய்வதற்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டார். ஆனால் நம்ம அப்படி செய்கிறதில்லை. நம்ம சோர்ந்து என்னால் முடியாதுங்க, அதெல்லாம் அவரை கதையாங்க, நான் கோயிலுக்கே போகிறது இல்லைங்க, நான் ஜெபிக்கிறதே இல்லைங்க. நாம் ஏதாவது ஒன்று செய்கிறோம் இல்லை. இயேசுனுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகிற பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக தேவன் நம்மை மாற்றினார். நம்மளை ஆண்டவர் இதை செய்யறதுக்கு தான் கூப்பிட்டார். இப்போ அவர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் வராங்க, ஆமாம் சபை அடிக்கிறன்றாங்க, சபையை முடிச்சுடுறாங்க, இயேசுனாரை தூக்கிடுறோம்னாங்க, கிறிஸ்துவங்களே இல்லாத ஆக்கிடணும், அந்த உலகமே எங்கள் கையில் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே கொஞ்ச நாளில் போனால் இல்லாத போயிடுறாங்க. அதையா அவர் சொன்னார், இந்த கல்லின் மேலே என் சபையை நான் கட்டுறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை, அதெல்லாம் முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவனை என்ன செய்வான், நொறுங்கி போயிடுவான். வாக்குத்தத்தம் உனக்கு எனக்கு கொடுத்துட்டு போயிட்டு, நீ கவலைப்படாத, நீ போய் எவன் மேலே நான் மோதினேன்னா அவன் நொறுங்கி போயிடுவான், இல்லை அவனே வந்து மோதினாலும் அவனும் நொறுங்கி போயிடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற காரியத்தை சீடர்கள் செய்தார்கள். இப்போ நீங்களும் நானும் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்ன சொன்னாருங்க, 5வது வசனம் என்ன சொன்னாருங்க, தாகமாய் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். யார் தாகமாக இருக்கிறானோ அவன் மேலே வந்து இறங்குவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தாகம் இல்லாதவனை பற்றி ஆண்டவர் எப்பவுமே கவலைப்படுறதே இல்லை. எவனுக்கு வாஞ்சை இருக்குது, அதனால தான் அடிக்கடிக்கு சொல்லுவார், பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். பூமியில் எவன் போராடுகிறானோ அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். போடாதவனை பற்றி, போராடி ஜெயிக்காதவனை பற்றி அவனை ஒன்றுமே செய்தில்லை. அதனால தான் ஜெயங்கொள்ளுகிறவன் பூமியில் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். அவன் நொண்டியோ மொண்டியோ முடவனும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. போராடுறதுக்கு ஆயத்தம் வந்தேன்னா உனக்கு ஜெயம். அல்லேலூயா. ஆனால் நீ அதெல்லாம் இல்லாத நான் இப்படியே தான் இருப்பேன், எல்லாம் வந்துடுன்னா வராது. ஆண்டவர் சொன்னார், இந்த 6 காரியம். 1 வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது. 2வது மனம் திரும்புதலுக்கு இயேசு அடையாளமாய் மாறினார். 3வது சீடர்கள் புதுபலன். அப்போ நீங்களும் நானும் புதுபலன். ஒவ்வொரு நாளும் நாம் எப்போல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்போல்லாம் புதுபலன். 4வது உலக நற்செய்தி நாள். அதுதான் அன்றைக்கு தான் ஆரம்பிச்சது. 3000 பேர் உள்ளே வர அளவுக்கு அவன் பேசினான். ஏன்னா சோர்ந்து போய் பயந்து போய் படுத்துனுக்கிறான். யூதர்களுக்கு பயந்து போய் ரூமில் உட்காந்துக்கிறானுங்க. எல்லாம் அவங்க கூடி ஒருமானப்படுறாங்க. கொஞ்சம் ஆண்டவரே உண்மையாக சொன்னீங்களா? அப்போ ஆவியானவர் இறங்கி அப்படியே அந்த வீடு முழுவதும் அப்படியே நிரப்புறார். அடுத்த காரியம் மக்களை வழி நடத்துகிற திறவுகோள். அதுதான் அன்னைக்கு மாதிரி எழும்பி ஒருத்தன் மேலேயே அபிஷேகம் ஊற்றி அந்த ஒருத்தன் போய் 1000 பேர் அடித்து நுழைக்கிறது இல்லை. ஆமாம், கர்த்தருக்கு சோத்திரம். ஒரே ஒரு தாடை எலும்பு எடுத்து எத்தனை பேர் கொண்டா? 1000 பேரை
ஞாபகம் இருக்குதா? ஒரு ஆள் 1000 பேர் கொண்டு அவன் தாகத்தில் ஆண்டவரே நான் தாகமாக இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிட்டான். அந்த காரியம் இல்லை. இப்போ நீ யாருக்கெல்லாம் கடவுளை பற்றி அறிவிக்கிறியோ, யாருக்கெல்லாம் கை வைக்கிறியோ, யார் மேலும் அபிஷேகம், எல்லாரும் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். கடைசியாக இயேசுவின் எண்ணத்தை நிறைவேற்றுகிற நீங்களும் நானும் அவருடைய எண்ணத்தை செய்கிறவர்களாக இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய எண்ணம் என்ன? ஆத்துமா தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன். இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறியா? பழைய ஏற்பாட்டில் தாவீது ஒரு இடத்துல உட்காந்துருப்பான், ஒளிமுக வாசலில் உட்காந்துருப்பான். மேலே 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அந்த ஒளிமுக வாசலில் உட்காந்து அடுத்த எதிராளி விட்டு கிணத்த தண்ணி மேலே ஆசைப்படுவான். அந்த தண்ணி அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். யார் எனக்காக அந்த தண்ணீரை கொண்டு வருவான் அப்படின்னு ஏக்கத்தோடு உட்காந்துருக்கும் போது யோனத்தான் அவருடைய கூட்டத்தாரம் போய் அந்த எதிராளிகளுக்குள்ளவே மறைந்து சென்று ஒளிந்து சென்று அந்த எதிராளிகள் மத்தியில் இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து அந்த தாவீதுக்கு கொடுக்கும்போது அவன் அதை குடிக்க மனதில்லாமல் கீழே ஊற்றி விடுவான். ஏன் தெரியுமா? அவர்கள் ஜீவனை பணயம் வைத்து அந்த தண்ணீரை எனக்காக கொடுத்து கொண்டாந்தாங்களே, அதை நான் குடித்தேனால் அவருடைய ஜீவனை குடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் கீழே ஊற்றி போட்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே அந்த தாகத்தை தீர்க்கிற அந்த பிள்ளை இருந்தது போல இயேசுவின் தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாள் அதுதான். ஆமாம், ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ காணிக்கை போட்டோம், ஏதோ போனோம் பேசிட்டோம், அதெல்லாம் கிடையாது. அவருடைய எண்ணத்தை, அவருடைய சிந்தையை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய தரிசனத்தை, அவருடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்கான ஆட்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய சிந்தையை, தரிசனத்தை, தகப்பனுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மகனை போல ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி பிரதிபலிக்கிறவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் அதுக்கு தான் இந்த பெந்தோகோஸ்தே நாள். எதுக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டார்? நல்லா இருந்தது, நல்ல ஆவியில் நிறைய அந்நிய பாஷை பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் சண்டை போட்டுக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லை. ஆவியானுடைய காரியம் வரும்போது அவருடைய எண்ணத்தை உலகத்தில் நிறைவேற்றுவதற்கான மக்களாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள், இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நாமம் மைப்படட்டும். தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை கூட இருப்பதா இயேசுவே முத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தி பரிசுத்தப்படும் எல்லாவற்றையும் பொறுப்படுத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம்.